வணக்கம். வரக்கூடிய 5 மாநில தேர்தல் தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அசாம் மற்றும் வெஸ்ட் பெங்கால். மிக முக்கியமாக தமிழ்நாடு மற்றும் வெஸ்ட் பெங்கால் இந்த 2 மாநிலங்களை மிகப்பெரிய அளவில் குறிவைத்திருக்கிறது தேர்தல் ஆணையம். The B team of BJP. எப்படி வரக்கூடிய இந்த தேர்தலில் NDA கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது என்று கூறினால் நீங்க நம்புவீர்கள். இந்த ஆதாரங்களை நீங்க ஆழமாக பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். பிஜேபி பி டீமாக வேலை பார்க்கக்கூடிய தேர்தல் ஆணையம் மக்களுடைய உரிமைகளை, மக்களுடைய அதிகாரங்களை பறிப்பது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தேர்தலையே திருடக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். ஆந்திர பிரதேசத்தில் 2024ஆம் ஆண்டு டெலீட் செய்யப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 18,60,000. வெற்றி பெற்றது யார்? பிஜேபி, NDA. மகாராஷ்டிராவில் 2024ஆம் ஆண்டு டெலீட் செய்யப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 21,50,000. வெற்றி பெற்றது யார்? பிஜேபி. ஹரியானாவில் 2024ஆம் ஆண்டு டெலீட் செய்யப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 5,80,000. வெற்றி பெற்றது பிஜேபி. ஒடிசாவில் 2024ஆம் ஆண்டு 9,40,000 வாக்காளர்களை நீக்கினார்கள். அங்கேயும் வெற்றி பெற்றது பிஜேபி. புதுதில்லியில் 2025ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் டெலீட் செய்யப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை 11,20,000. வெற்றி பெற்றது பிஜேபி. முதல் SIR phase 1 பீகாரில் நடத்தப்பட்டது. பீகாரில் 46 லட்சம் வாக்காளர்களை நீக்கினார்கள். அங்க வெற்றி பெற்றது பிஜேபி. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையை ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கிறேன். அதனால் இந்த பதிவை ஆழமாக பாருங்கள். தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், அசாம், புதுச்சேரி மற்றும் கேரளா, இந்த 5 மாநிலங்களுடைய தலையெழுத்து எந்த விதத்தில் மாறப்போகிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். காரணம், தேர்தல் ஆணையம் பிஜேபிக்காக எந்த அளவில் ஓட்டு திருட்டை மற்றும் செய்யவில்லை, ஓட்டை மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடிய வேலையும் பார்த்து வருகிறார்கள். டிஎம்சி, டிஎம்கே, காங்கிரஸ் மற்றும் லெஃப்ட் பார்ட்டிகள் தொடர்ந்து இந்த அலிகேஷன் எடுத்து வைத்தால் கூட பீகாரில் ஜூன் மாதத்திலிருந்து செப்டம்பர் 2025ஆம் ஆண்டு வரை முதல் ஃபேஸ் ஆஃப் SIR நடந்தது. பைலட் ப்ராஜெக்ட் என்று பார்த்தார்கள். ஆனால் அந்த முதல் ஃபேஸில் பீகாரிலிருந்து வெளியான நபர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ? 65 லட்சம். ஆஹா ஓஹோ, 4 புறமும் கூச்சல் போடப்பட்டது. பல்வேறு நபர்கள் சுப்ரீம் கோர்ட் வரை போனார்கள். பல வழக்குகள், பல எக்ஸ்பர்ட்ஸ்கள் கொடுத்த ஏராளமான எதிர்ப்பு கூட தேர்தல் ஆணையம் செவிசாய்க்கவில்லை. தேர்தல் ஆணையம் ஃபைனலாக நீக்கிய அந்த நம்பரை நீங்க பார்த்தீர்கள், 47 lakhs. அந்த கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ்களை கொண்டு பாருங்கள். ஹரியானாவாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், இந்த அனைத்து மாநிலங்களையுமே பிஜேபிக்கு எதிராக ஒரு அலை இருந்தது. ஒரிசாவை எடுத்துக்கொள்ளுங்கள், பிஜேபிக்கு எதிராக ஒரு அலை இருந்தது. அனைத்து இடங்களையுமே பிஜேபி ஸ்வீப்ட். ஹவ்? தட் இஸ் வாட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை பிஃபோர் SIR இட் வாஸ் 7,66 lakhs. 7,66 லட்சம். வெஸ்ட் பெங்கால்ல இருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 58 லட்சம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல. அதுக்கப்புறம் அது அப்படியே அதிகரித்து 91 லட்சமாக உயர்த்தினார்கள். அதாவது ஒட்டுமொத்த வெஸ்ட் பெங்கால் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நேரடியாக 11.6% வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள். இப்போ வரிசையில் கையில் காகிதங்களை ஏந்தி கொண்டு, ப்ரூஃப்ஸ்களை எடுத்துக்கொண்டு வாக்காளர்கள் எங்களுடைய பெயரை நீங்க சேர்க்க வேண்டும் என்று போய் நின்றால் கூட கவுண்டர் இஸ் க்ளோஸ், தி விண்டோ இஸ் க்ளோஸ், யூ டோன்ட் ஹேவ் ரைட் டு வோட். இதே நாட்டில் ஒரு கிராமத்தில் ஒரு ஓட்டு இருந்தால் கூட அந்த ஒரு ஓட்டை பெறுவதற்காக தேர்தல் ஆணையம் அங்க ஒரு பூத்தை அமைத்து, அங்க ஒரு ஆபீசரை போட்டு அந்த ஒரு சிங்கிள் ஓட்டை கலெக்ட் செய்யக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறது. இப்போ என்ன நடக்கிறது? வெஸ்ட் பெங்கால்ல கிட்டத்தட்ட 24 லட்சம் வாக்காளர்கள் தன்னுடைய ஃபார்மை கூட சப்மிட் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்.
அப்போ 24 லட்சம் வாக்காளர்களை நீக்கிறீர்கள். அவர்களுடைய அதிகாரம், ஓட்டுரிமை யாருக்குமே கவலை கிடையாது. அடுத்த முறை வேணா நீங்க போட்டுக்கோங்க. தமிழ்நாட்டிற்கு வாங்க. தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் எந்த அளவில் மெதனமாக இருக்கிறார்கள், எந்த அளவில் ஓவர் கான்பிடென்டாக இருக்கிறார்கள், அதற்கான அர்த்தத்தை இந்த பதிவில் நீங்க புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். எந்த விதமான எதிர்ப்புகளை நாம் தெரிவித்திருக்க வேண்டுமோ அந்த எதிர்ப்புகள் இன்னைக்கு கூட வரவில்லை. 6.4 crore பாப்புலேஷன், voters பாப்புலேஷன், 6,40,00,000 வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருந்தார்கள் before SIR. Straight away 97 lakh voters has been deleted. 97 லட்சம் வாக்காளர்களை நீங்க நீக்கினீர்கள். அதுக்கப்புறம் மறுபடி இங்கேயும் கொந்தளிப்பு, ஒரு சிறிய கொந்தளிப்பு. இல்ல நாங்க புதிய ஓட்டர்ஸ்களை சேர்த்துட்டோம். அப்போ 74 lakh இப்ப இருக்கிறார்கள் நீக்கப்பட்ட நபர்கள். நீக்கியது 97 லட்சம், சேர்த்தது 26 லட்சம். இப்போ அத கூட்டல் கழித்தல் பார்த்து 74 lakhs. 74 lakhs when your total voter population was 6.4 crore. அப்போ தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 15% வாக்காளர்களை நீக்கி இருக்கிறீர்கள். 15%. Is this a joke? I don't understand. Kerala 2.78 கோடி மக்கள், 2.78 crore. 24 lakh வாக்காளர்கள் முதல் ஃபேஸில் நீக்கினீர்கள். கடைசியா கூட்டல் கழித்தல் எல்லாம் பார்த்து நீங்க பார்த்தீர்கள்னா 9 lakhs நாங்க நீக்கி இருக்கிறோம் என்று கூறிக்கிறீர்கள். அங்க இருந்து 3.2 lakh voters. அசம்ல SIR நடத்தின, தொடர்ந்து அங்க CAA NRC பிரச்சனையை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பார்டரிங் ஸ்டேட், பங்களாதேஷோட பார்டர் இருக்கக்கூடிய ஸ்டேட். புதுச்சேரியில மொத்த பாப்புலேஷனே 10 லட்சம் தான். அந்த 10 லட்சம் இருக்கக்கூடிய ஒரு யூனியன் டெரிட்டரி, அங்க இருந்து 1 லட்சம் நபர்கள் நீக்கி இருக்கிறார்கள் நேரடியாக. 10%, 10%. அப்போ நான் தொடக்கத்துல காட்டிய அந்த பட்டியலை போட்டு பாருங்கள். டெல்லியில எவ்வளவு நீக்கினார்கள், மகாராஷ்டிராவில் எவ்வளவு நீக்கினார்கள், ஹரியானாவில் எவ்வளவு நீக்கினார்கள், எப்படி பிஜேபி அங்க வெற்றி பெற்றது. இப்ப கணக்கு போட்டு பாருங்க, உங்களுக்கு சரியா வரும். I'm not manufacturing all these numbers. All these numbers are given by the Election Commission of India. தேர்தல் ஆணையத்துடைய டேட்டா தான் இது. இப்போ ஒரு புதிய பிரச்சனையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். பிஜேபி டிஎம்சிக்கு வரக்கூடிய votes எல்லாமே போகஸ். தேர்தல் ஆணையம் செய்தது சரிதான். தமிழ்நாட்டில் 74 லட்சம் நபர்களுடைய அந்த நீக்கம் சரிதான். டிஎம்கே தவறாக கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கிறது. லோவஸ்ட் இம்பாக்ட் எங்க? கேரளா. பாருங்க எவ்வளவு நியாயமாக நாங்க SIR நடத்தியிருக்கிறோம். சாதாரணமாக ஒரு SIR ப்ராசஸை நடத்தி முடிப்பதற்கான அந்த காலகட்டம், அந்த கெடு கிட்டத்தட்ட 3 to 4 வருடங்கள் பிடிக்கும். இங்க 3 மாதத்தில் முடிக்க சொல்லி ஒரு ஹண்டர், ஒரு சாட்டை 4 வருடத்தில் முடிக்கக்கூடிய SIR எப்படி நீங்க 3 மாதத்தில் நடத்த சொன்னீர்கள் என்கிற ஒரு கேள்விக்கான பதில் கூட இன்னைக்கு வரை வரவில்லை. சரி, அதை நீங்க ஓரம் கட்டுங்க. நான் தொடக்கத்திலே கூறியபடி வெஸ்ட் பெங்கால்ல 24 லட்சம் வாக்காளர்கள் வரிசையில் நிற்கிறார்கள். அவர்கள் கையில் அனைத்து அடையாள அட்டைகள் இருக்கிறது, ஆதாரங்கள் இருக்கிறது. நாங்க இந்தியன் தான், இந்த ஸ்டேட்டுடைய ஓட்டர்ஸ்கள் தான் என்று அவர்களிடம் அனைத்து பேப்பர்ஸ்களும் இருந்தால் கூட விண்டோ இஸ் க்ளோஸ் என்று கூறக்கூடிய நபர்கள் நீங்க யார்? அப்போ இந்த டிலீஷன் ப்ராசஸ் சரிபார்க்காத வரை ஒரு தேர்தலையை எப்படி நீங்க நடத்துகிறீர்கள் என்கிற அந்த கேள்வி வருமா வராது? கடைசி ஓட்டர் வரை அவருடைய அதிகாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு அதிகாரத்தை உங்கள் கையில் ஒப்படைத்திருக்கிறோம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய பொறுப்பு இந்த நாட்டில் யாருமே விடப்படக்கூடாது, அனைத்து நபர்களுமே ஓட்டு போடக்கூடிய அந்த வழியை சரிபார்க்கக்கூடிய வேலை தான் உங்களுக்கு இருக்கு. Here we are talking about lakhs, crores of Indian voters who's been eliminated, who's been deleted from the voters list. Do you understand what I'm saying today? Secondly, ஒரு புதிய பிரச்சனை ஃபார்ம் 6 என்கிற வடிவத்தில் வந்திருக்கிறது. ஃபார்ம் 6
ஃபார்ம் 6 என்றால் என்னவென்றே பல பேருக்கு தெரியாது. ஏன்னா இது எல்லாமே அரசாங்கத்தாலேயோ அரசியல் கட்சிகளாலேயோ அல்ல தேர்தல் ஆணையத்தாலேயோ மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காத ஒரு சில விஷயங்கள். ஃபார்ம் 6 18 வயதில் முதல் முறையாக நீங்க ஓட்டு போட போகும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த முதல் ஃபார்ம் நியூ வோட்டர்ஸ் லிஸ்டில் உங்களுடைய பேரை சேர்ப்பதற்காக. இதுல நீங்க இந்தியன் சிட்டிசனாக இது போன்ற பல்வேறு விஷயங்களை சரிபார்த்து கொடுப்பதற்காக கொடுக்கக்கூடிய ஃபார்ம் 7 என்று இருக்கிறது. அது நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க போகும்போது, வீடு ஷிஃப்ட் ஆகும்போது அந்த அட்ரஸ் மாற்றங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஃபார்ம். இது போன்ற ஃபார்ம்ஸ்கள். இதில் ஃபார்ம் 6 வந்து விடலாம். ஃபார்ம் 6 இதுல உங்களுடைய அட்ரஸ், ஏஜ், நேம், ஆதார், பாஸ்போர்ட், பர்த் சர்டிபிகேட் இது போன்ற பல்வேறு விஷயங்கள். நார்மல் ப்ராசஸ் இதுதான். இந்த ஃபார்மை நிரப்பும் போது உங்களோட வீட்டுக்கு ஒரு அதிகாரி வருவார், உங்களுடைய அடையாள அட்டைகளை கேட்டு அந்த ஃபார்மை நிரப்பிட்டு போயிடுவார். பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர் ஃபீல்ட் வெரிஃபிகேஷனை செய்து ஆமாம் இந்த நபருக்கு வயது 18 ஆயிருச்சு, இவரை சேர்க்கலாம் என்கிற ஒரு விஷயத்தை அவர் எடுத்து வைப்பார். எலக்ட்ரோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இஆர்ஓடைய வேலை என்ன? அங்கிருந்து வரக்கூடிய ஃபார்ம்ஸ்களை சரிபார்த்து முத்திரை குத்தி ஆமாம் தேர் எலிஜிபிள் என்று கொடுக்கக்கூடிய அந்த ஃபார்ம். நேம் இஸ் ஆடட் டு த சப்ளிமெண்டரி ஆர் ஃபைனல் வோட்டர்ஸ் லிஸ்ட். வோட்டர்ஸ் லிஸ்ட் வந்துடும். வோட்டர்ஸ் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சப்ளிமெண்டரி ஃபார்ம் ஆகவோ அல்ல சப்ளிமெண்டரி டேட்டா ஆகவோ நீங்க வெளியிடுவீர்கள். ஆனால் இப்போ பிஜேபியின் பி டீமான தேர்தல் ஆணையம் அவர்கள் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த கரண்ட் சிச்சுவேஷன் இன் வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாட்டிலும் நடந்திருக்கலாம், யாரும் இதில் குரல் கொடுக்கவில்லை, அது வேற விஷயம். வெஸ்ட் பெங்கால் இஸ் பீன் வாய்ஸிங் இட் அவுட். Now what is the current process? I'll tell you. BJP agents allegedly submitting form 6 application. BLO, ERO வீட்டுக்கு போய் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் தேவையில்லை. பிஜேபியோட ஏஜென்ட்ஸ், ஒரு கட்சியோட ஏஜென்ட்ஸ் ஃபார்ம்ஸ்களை நிரப்பி, அதுவும் பல்காக நிரப்பி கிட்டத்தட்ட 30,000 ஃபார்ம்ஸ்களை சப்மிட் செய்திருக்கிறார்கள். ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நபர் அதிகபட்சம் 50 ஃபார்ம்ஸ்களுக்கு மேல நிரப்பக்கூடாது. This is another norm. But here ஒரு சில வீடியோக்கள் வெளிவந்தது. அப்படியே மூட்டையாக 2 கையிலையும் பை, ஒரு நபர் கையில 3000-4000 ஃபார்ம்ஸ் இருக்கு. And election commission is accepting this. There is no question asked from these people. இது மட்டுமல்ல, இன்னொரு அலிகேஷன் டிஎம்சி எடுத்து வைக்கக்கூடிய அலிகேஷன், வோட்டர்ஸ்களை பீகார், உத்தரப்பிரதேஷ் மற்றும் மற்ற என்டிஏ ரூலிங் ஸ்டேட்ஸ், அது மத்திய பிரதேஷாக இருக்கட்டும் அல்ல மற்ற மாநிலங்களாக இருக்கட்டும், இங்கிருந்து அழைத்து வந்து அவர்களை ஓட்டு போட வைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். ஸோ இந்த பிரச்சனைகளை எப்படி நீங்க சரி பார்ப்பீர்கள்? டிஎம்சி கிளைம்ஸ் இட் இஸ் a conspiracy. வோட்டர்ஸ்களை ஸ்மகல் செய்து கொண்டு வருகிறீர்கள். அசம்ல 50,000 வாக்காளர்கள் மற்ற மாநிலங்களிலிருந்து கூட்டி சென்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கிறார்கள். ஆஸ் பர் ஸ்ரம் மந்த்ராலய், தமிழ்நாடு got 96 lakh மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்கள் அரசாங்கத்துடைய வெப்சைட் பிரகாரம் நீங்க பார்த்தீர்கள் கிட்டத்தட்ட 1 கோடி. இப்ப சேர்த்தார்கள் இல்லையா 27 லட்சம் வாக்காளர்களை. அதுல எத்தனை பேர் வட இந்தியர்கள், எத்தனை பேர் வெளியிருந்து வந்திருக்கிறார்கள், எத்தனை பேரை நீங்க ஃபார்ம் 6 வழியாக உள்ள திணித்திருக்கிறீர்கள்? No idea. Where is the data? No idea. How did you got this? No idea. இப்போ தேர்தல் ஆணையத்திடம் நீங்க சரி எங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் தேவை என்று கேட்டு பாருங்க. இல்ல அதெல்லாம் நாங்க அழிச்சிடறோம். வை? வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நபர்கள் ஓட்டளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா, அதற்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் உங்களால் சேமித்து வைக்க முடியவில்லை. நான் ஆந்திர பிரதேசத்துடைய ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டுகிறேன். 2024ஆம் ஆண்டு நடந்த தேர்தல், சந்திரபாபு நாயுடு சீஃப் மினிஸ்டராக பதவியேற்ற அந்த மிகப்பெரிய ஸ்கேமை நான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் செய்து காட்டுகிறேன். 2 தேர்தல் ஒரே நாளில் நடந்தது. அசம்பிளிக்கு ஓட்டு போட்டார்கள், லோக்சபாவுக்கும் ஓட்டு போட்டார்கள் ஒரே நாள். அண்ட்
மாலை ஒரு 5:30 மணி அளவில் கடைசி லிஸ்ட் வெளிவந்தது. இந்த மாதிரி வோட்டர்ஸ் டர்ன் அவுட் ரேஷியோ இஸ் 59%. 59% மக்கள் ஓட்டு போட்டு திரும்பி இருக்கிறார்கள். ஓகே, ஒரு சில பூத்கள்ல இந்த வாக்காளர்கள் நிற்பார்கள் போய் ஓட்டு போடுவதற்காக. பிகாஸ் கவுண்டர் இஸ் க்ளோஸ்ட் at 6 o'clock, பட் ஸ்டில் there are few people அந்த பூத்துக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களை ஓட்டு போட வைப்பார்கள். ஓகே, 7:30 மணிக்கு இன்னொரு பட்டியல் வெளிவருது. 7:30 மணிக்கு என்ன, the percentage from 59 it jumps to 62%. 62% accepted. 2-3 மணி நேரத்துல 2-3% போட்டிருப்பார்கள். ஓகே, then at 11:45 there is another list comes out. இதுவும் தேர்தல் ஆணையம் வழியாக வந்த லிஸ்ட். இப்போ எத்தனை, 71%. 71% from 59%. Okay, that is also accepted. Now here the challenge comes. 11:45 அடுத்த நாள் அதிகாலை 2 மணி வரை 17 லட்சம் வாக்காளர்கள் 3500 போலிங் ஸ்டேஷன்ல போய் ஓட்டு போட்டதாக கூறியிருக்கிறது தேர்தல் ஆணையம். ஓட்டிங் பெர்சன்டேஜ் எவ்வளோ, 82%. 5:30 மணிக்கு 59% வோட்டர்ஸ் டர்ன் அவுட் ரேஷியோவாக இருந்தது. அடுத்த நாள் அதிகாலை 2 மணி வரை 82%. இதுல இன்னொரு மேஜிக் எடுத்து காட்டுகிறேன். நான் தொடக்கத்திலே கூறியபடி 2 மாநிலத்திற்கான தேர்தல் ஆந்திர பிரதேசத்தில் நடந்தது. நீங்க ஓட்டர்ஸ் ஐடி காட்டணும், கையில மை வைக்கணும், அதெல்லாம் பண்ணி ஒரு மிஷன்ல போய் நீங்க ஓட்டு போடுவீர்கள், இன்னொரு மிஷனுக்கு நீங்க ஓட்டு போடுவீர்கள். வெளியில வர்றதுக்கு எப்படியும் 1 நிமிஷம் பிடிக்குமா, பிடிக்காதா? 1-2 நிமிஷம் பிடிக்கும். Now when we calculated the 17 lakhs divided by 3,500 booths, polling station per hour, கணக்கு 1 மணி நேரத்திற்கு ஒரு போலிங் ஸ்டேஷன்ல, ஒரு போலிங் பூத்ல 461 நபர்கள் ஓட்டு போட்டதாக அந்த கணக்கு வருது. 461 நபர்கள் 1 மணி நேரத்திற்கு. 1 மணி நேரத்துல எத்தனை நிமிடங்கள்? 60 நிமிடங்கள். அப்போ அதிகபட்சம் 60 நபர்கள் ஓட்டு போடக்கூடிய இடத்தில் இங்க 461 நபர்கள். இதை மறுபடியும் கால்குலேட் செய்து பார்த்தோம். 2 vote assembly election and general லோக்சபா எலெக்ஷன். ஒரு நபர் 6 நொடியில் just 6 secondsல ஓட்டு போட்டு வெளியில போயிட்டதாக கூறுகிறார்கள். பாசிபிளா? இதற்காக நாங்க ஆர்டிஐ போட்டு பார்த்தோம், கேள்விகளை கேட்டு பார்த்தோம். எந்த விதமான பதிலும் கிடையாது, இதுவரை கிடையாது. இதையும் தாண்டி இன்னொரு வேடிக்கையான விஷயத்தை நீங்க கேளுங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்க சார். இத்தனை 17 லட்சம் நபர்கள் ரோட்ல நிக்கிறாங்கன்னா ஒரு நீண்ட வரிசை இருக்குமா இல்லையா? அதை காட்டுங்க. 15 நாட்கள்ல நாங்க அதை delete பண்ணிட்டோம் due to security reason. ஓகே சார், accepted, you don't have CCTV footage. நாங்க அந்த ஓட்டு போட போகும்போது ஒரு விவிபேட் என்கிற மிஷினை வச்சிருக்கீங்கல்ல, ஸ்லிப் வெளியில வரும் இல்லையா? அப்போ அந்த 17 லட்சம் ஸ்லிப்ஸ்கள் எடுத்துக்காட்டு. No, sorry, we even don't have that. We have destroyed within 15 days. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு ஆர்டர் இருக்கு. விவிபேட் மிஷின்ல வரக்கூடிய அந்த ஸ்லிப்ஸ்களை அடுத்த 1 வருடம் வரை நீங்க பாதுகாத்து வைக்க வேண்டும். வரக்கூடிய ஸ்லிப் என்ன? ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்த 15 நாட்களில் delete ஆகிவிடும், மறைந்துவிடும். ஏன்னா கார்பன் காப்பி பிரிண்ட்ல வரக்கூடிய இந்த ஸ்லிப். So this is what the Election Commission of India doing today. சிந்தித்து பாருங்கள். எந்த விதமான தேர்தலை, எந்த விதமான வெளிப்படைத்தன்மையை, எந்த விதமான டெமோக்ரசிக் ப்ராசஸை நீங்க பார்த்து வருகிறீர்கள். தேர்தல் மீது நம்பலாமா? நியாயப்படி தேர்தல் நடக்கிறதா? டிரான்ஸ்பரண்ட் முறையில் தேர்தல் நடக்கிறதா? சிந்திக்கக்கூடிய விஷயம். இந்த வீடியோவை பகிருங்கள். ஏராளமான தகவலை, அதுவும் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் மனதில் வரக்கூடிய பல்வேறு கேள்விகள், பல்வேறு குழப்பங்களும் இருக்கும். அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். பொருளாதார ரீதியாக எங்களை மிகப்பெரிய அளவில் முடக்கி வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய இது போன்ற உண்மைகள் மக்களிடம் போய் சேரக்கூடாது, கேள்விகள் மக்களிடம் போய் சேரக்கூடாது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும்.
இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.